நேபாளில் நடக்கிற ப்ரொடெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மோசமான நிலைமையை ஒட்டி போயிருக்கு. நேபாளுடைய கவர்மெண்ட் மற்றும் அங்க உள்ள பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கரப்ஷன் பண்றாங்கன்னு சொல்லி அங்க உள்ள மக்கள் எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி நிலவுச்சு. இதை ஒட்டி கவர்மெண்ட் நேத்து பாத்தீங்கன்னா 26 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உடனடியாக பேன் பண்ணாங்க. சோ இதனால அந்த நாட்டில் உள்ள ஜென்சி மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் கூச்சாங்க. இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கையை மீறி போய் போலீஸ் மக்கள் மீது தடியடி நடத்தி துப்பாக்கியால சுட்டு கிட்டத்தட்ட 20 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க, அதுலயும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிரெஸ் போட்ட இறந்து போன ஒரு சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் வலுவடைந்ததனால நேபாளுடைய பிரைம் மினிஸ்டரான சர்மா ஒலி ரிசைன் பண்ண கையோட நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாரு. சோசியல் மீடியா பேன் பண்ண அந்த உத்தரவையும் திரும்ப பெற்றிருக்காரு. ஆனால் அத்தோடு மக்கள் நிப்பாட்டாம நேபாளுடைய பார்லிமெண்ட்டை முற்றுகையிட்டு அதை முழுவதுமாக கொளுத்திட்டாங்க. மேலும் நேபாளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள போய் அவர் வீட்டையே கபலீகரம் பண்ணி அவர் ரோட்ல இழுத்து போட்டு அவரை ஜட்டியோட ஓட விட்டுருக்கானுங்க. கடைசியாக அவரை நல்லா அடிச்சு துன்புறுத்தி அந்த பக்கம் ஓடிட்டு இருக்க ஆத்துக்குள்ள அவர் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி நேபாளுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அவருடைய ஒய்ஃபையும் பாத்தீங்கன்னா உயிரோட கொளுத்திருக்கானுங்க. இதனால நேபாளுடைய நிறைய பொலிட்டீஷியன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நாட்டை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நேபாளில் இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நேபாள் வந்து ஒரு கவர்மெண்ட் இல்லாத ஒரு நாடாக இருக்கு.